மழை மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார். வீரகுமரன், விவசாயிகள் என்ன முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? அதாவது நெற்பயிர் மற்றும் மிளகாய் பயிர்கள் பாதிப்படைவதற்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என விவசாயிகள் சங்கத்தினர் சேர்ந்து, அதாவது வைகை பாசன விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருந்ததாக இருந்தது. தற்போது போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை, கடலாடி, முதுகுளத்தூர், கமுதி பகுதிகளில் பருவம் தவறு செய்த மழையால் ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 வழங்க வேண்டும். அதிக கனவெல்லாம் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு தேசிய வேளாண் காப்பீட்டுத் தொகை வழங்கிட வேண்டும். மிளகாய் பயிருக்கு ஏக்கருக்கு 25,000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி வைகை பாசன விவசாய சங்கத்தை சேர்ந்த MSA பாசிநாதன் தலைமையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முன்வந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முன்வந்த நிலையில் தற்போது நுழைவாயில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் காலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும் என்ற உரிய அதிகாரிகள் தற்போது வழங்கப்பட வேண்டிய நிவாரண தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும், இல்லை என்றால் செல்ல மாட்டோம் என தற்போது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் வட்டாட்சியர் சாமிநாதன் மற்றும் போலீசார், வேளாண்மை துறை அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.